ஹாய் நண்பா நண்பி, நாம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஹீரோவா என்ட்ரி கொடுத்துருக்கிற நம்ம பிரசாந்த் அவங்க நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்க அந்தகன் மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தில் நம்ம பிரசாந்த் பார்த்தீங்கன்னா ஒரு பியானிஸ்ட், அதே மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி ஊரையே பார்த்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டு அதில் வர வருமானத்தை வச்சு அவங்க பொழப்ப பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் நம்ம படத்தோட ஹீரோயின் பிரியா ஆனந்தும் பார்த்தீங்கன்னா பைக்ல வரும்போது தெரியாம நம்ம பிரசாந்தை இடிச்சிட, அதுக்கப்புறம் அவங்கள பற்றி என்ன ஏதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேஃபேலே பார்த்தீங்கன்னா டெய்லி பியானோ வாசிக்கிறதுக்காக வர சொல்லி வேலையும் போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கேஃபேக்கு வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் பியானோ வாசிக்கிறத பார்த்துட்டு ஒரு கண்ணு தெரியாத ஆளால இவ்வளோ நல்லா வாசிக்க முடியுமா அப்படி இப்படின்னு பாராட்டினது மட்டும் இல்லாமல் டிப்ஸும் கொடுத்துட்டு போவாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்திட்டு நம்ம பிரசாந்த் பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே, இது நல்லா தானே இருக்குது, பேசாமல் இந்த பொய்யே கண்டினியூ பண்ணலான்னுட்டு கண்ணு தெரியாத மாதிரியே பொய்யை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி ஒரு நாள் அந்த கேஃபேக்கு பார்த்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் பியானோ வாசிக்கிறத பார்த்து ரொம்பவே பிடிச்சி போய் நம்ம பிரசாந்த் கிட்ட நாளைக்கு எங்களோட கல்யாண நாள், அதனால நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து பியானோ வாசித்து கொடுக்க முடியுமான்னு கேட்க, பிரசாந்த் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சார் நான் வந்து வாசித்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்படி பியானோ வாசிக்க வந்த பிரசாந்த் கண்ணு தெரியாதுன்னு சொல்லி மறைச்ச ஒரே காரணத்தினால இந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறாங்க தாங்க இந்த படத்தோட கதையே. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தில் பிரசாந்தோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீமேக் படம், அதாவது இந்தியில 2018 ரிலீஸ் ஆன அந்தாதுன் படத்தோட ரீமேக் தான் இந்த படம். என்னதான் இந்த படம் ரீமேக்காக இருந்தாலும் ஸோ நம்ம பிரசாந்த் சார் அந்த கேரக்டரை எடுத்து எப்படி நடிச்சிருக்காங்கிற பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். எதிர்பார்ப்பு இந்த படத்தில் பிரசாந்த் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஹிந்தியில் இந்த படத்தில் நடித்த ஆயுஷ்மான் குராராவும் பார்த்தீங்கன்னா சும்மாவே அவங்களோட ஃபேஸை பார்க்க காமெடியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பிரசாந்தோட நடிப்பு அப்படி இல்லை. எந்த இடத்துல நம்ம சிரிக்க வைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம சிரிக்க வச்சிருக்காங்க. மற்றபடி ஓவரால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சிம்ரனோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹிந்தியில் நடித்த தபுக்கு நான் குறைஞ்சவங்க இல்லைன்னுட்டு நம்ம சிம்ரன் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த யோகி பாபு, சமுத்திரகனி, அதுக்கப்புறம் ஊர்வசி, இன்னும் நிறைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை இன்னும் நீங்கள் ரீமேக்கில் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் படத்தை பார்க்காதவங்க எல்லாருமே படத்தை போய் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படம் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.